அறியலாம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மார்ச் மாதம் 2024 துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பொது பலன்கள்னாலே நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நமக்குன்னு தசாபுக்திகள் இருக்குது, கோச்சாரங்கள் இருக்குது. ஆனாலும் கூட இந்த கோச்சார பலன்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா, இந்த மாதம் பாதகமாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ராசி பலன் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார். ஸோ 6ஆம் இடத்துக்கு அங்கே ஏற்கனவே ராகு இருக்காரு. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி புதனும் அங்கே தான் வருவார். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு துலாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. அதுலேயும் உங்களுடைய கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். பட் இருந்தால் கூட இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்கள் ஏதாவது பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் அமையும். அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது முயற்சி பரவாயில்ல. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள், அது உதவி பண்ணுவார்கள். வாழ்க்கையில் நமக்கு எப்போ எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், மன குழப்பங்கள் அல்லது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் அவ்வளோக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுலேயுமே நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்தால் கூட நிறைய பிரேக் இருக்குது, தடை இருக்குது. அதையெல்லாம் கடந்து நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதனால எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுறீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை பண்ணுறது மாதிரி 2-3 தடவை யோசிங்க. அதுக்கப்புறம் வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுங்க. இந்த மாதம் உங்களுடைய மூவிங்கில் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியமே இருக்குது, வெற்றியினுடைய ரகசியமே இருக்குது. லைஃப்பில் நமக்கான ஆம்பிஷன் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அது எப்படி அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நற்பலன்கள் உண்டு. ஒரு பக்கம் எதிர்பாராத ட்ராவல், அதனால் மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் பிரேக்கு ட்ராவலில் ஒத்தர் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் முதல்ல வீடு வாங்குறத பற்றி சொன்னேன். இடமாற்றம், வீடு மாற்றங்களும் இருக்குது. அதுலேயுமே நிறைய தடைகள் இருக்குது. இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் விற்பதற்கான சூழ்நிலைகள், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறதுலுமே நிறைய குழப்பங்கள் இதெல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. மெயினாக மீடியேட்டர்லேயும் ப்ராப்ளம் இல்லாமல் பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நன்மைகள் உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ நல்ல மகசூல், வருமானம், சம்பாத்தியங்கள் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் மாதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் நிறைய ஞாபக சக்தியை டெவலப் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ஞாபக சக்திக்குரிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் கூட ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனே சுக்கிர பகவான் அவரும் 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால எவ்வளோ படித்தான சமயத்தில் எக்ஸாம் காட்ட உடனே மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உறவினர்களாக நமக்கு நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள், போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். இந்த மாதம் அம்மாவுடைய அன்பு, ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது லவ் சக்ஸஸ் ஆகி இது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங்கில் பண்ணணும், அல்லது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்,
ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்களும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்களும் பண்ணுங்க. ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிட்காயின்ஸில் கிரிப்டோலையோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்குது. எப்பவுமே 5ஆம் இடம் நமக்கான பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு லாக்கான பணமும் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இதெல்லாமே பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்குது. பப்ளிசிட்டி இருக்குது. தொழில் நல்லா கூட வருமானங்கள் வரும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது. நல்லது ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கையில் அமையும். இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, எல்லாமே ஒன்று தான். இது எல்லாமே இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாப் நல்லா இருக்குது. வெளியில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேறு மானிட்டரி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் வேலையில் கவனம் இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். போத்தார் சைடு ரெண்டுமே முதல்ல சொன்ன மாதிரி திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். ஆக நல்ல வேலையில் கவனமாக இருங்க. பட் அதே சமயத்தில் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எஃபர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணுங்க. அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குன்னா வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் உங்களை வெற்றி கொள்வீங்க. அது டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் சரி. அது இல்லாமல் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எல்லாமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே நார்மலாக இருக்குது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் கணவர் அல்லது மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனாலும் அது அமைவதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிடைக்கும். அல்லது அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை அப்படிலாம் அத்தனையும் பூர்த்தி ஆகும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களால் சகாயம், இதோட உங்களுடைய மூத்த சகோதரர்களான நன்மை, இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது பகவான் அவரும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்திலிருந்து பெரிய ஹெவி லெவலில் முயற்சி பண்ணால் மட்டுமே எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். முழுமுதற் கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.